ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்துருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் ரேங்க் புஷ் தான் பண்ண போகிறோம். எலைட் ஹீரோ கஷ்டம், வெற்றிகரமாக எலைட் ஹீரோ கடிச்சிட்டேன், ஜாலி இல்லைங்களா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. நடுவில் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இதுவும் சொல்லிடுறேன், சாட்டர்டே வந்து நான் மோஸ்ட்லி வீடியோ போட்டுறேன், சண்டே வந்து வீடியோ போட மாட்டேன் ஓகேங்களா. இப்போது இந்த வாட்டி சாட்டர்டே வீடியோ போடாது காரணம் என்னவென்றால் சோம்பேறி தானே, வேறு ஒன்றும். நல்லா தூங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டேன், அதனால் போட முடியல, மன்னிக்கவும். அதுக்காக வீடியோ இனிமேட்டு வராதுலாம் கிடையாது, வரும். இனிமேட்டு ரெகுலராக உங்களுக்கு வரும். இனிமேட்டு உங்களுக்கு டெய்லியாக வீடியோ வரும், அதை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம். இனிமே தேடிட்டுருக்கேன். ஐயோ முடிச்சு விட்டாங்க. சூப்பர். பின்னாடி பார்த்துருக்கணும், அதை பைத்தகாரா வந்து அதை இவளை அடித்து போட்டு என்னை காப்பாற்றிருக்கலாமே. இந்த ரைடன் கேரக்டர் வேறு வச்சு சாவடிக்கிறானுங்க பாஸ். ரைடன் கேரக்டர் ஒரே ஒரு கடுப்பு தாங்க. என்னவென்றால் இந்த காலி பார் அம்புலி மாமா சொம்புலி அடிச்சிட்டானுங்க. பின்னாடி பாரு பைத்தகாரி, இங்கேருந்தா அவன் அடிப்பான், எப்படி போனாலும் அடிப்பானுங்க. படுப்பதே உனக்கு ஒரே வழி, படுத்து விடு, தள்ளீர்கள் விலகிடுங்கள், கொலனானுடைய விரித்திருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் இவ தான் மூவ் பண்ணணும். ரேவ் பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன். எவனாவது ஒருத்தர் ரேவ் பண்ண போயிருப்பானுங்களே. ஆஹா, சாம்பேத் இந்த நாய் தான் ரைடு நிற்க மாட்டேங்குது. இந்த நாய் இல்லையா? அப்போ அந்த ஒன்றா இருக்குமோ? ஆமாப்பா, இல்லைப்பா, யாருக்குப்பா அப்போ ரைடுன்னு கேட்டு? ஓ, எனிமி என்ன பிடிச்சதா? எனிமே புரிய மாட்டேங்குது. ஓ ஓகே, நம்ம டீமாக அனுப்புனது எனிமையாக பிடிச்சிருக்கு. நான் என்ன தெரியுமா நினச்சேன், சரி நம்ம எனிமி எவனோ ஒருத்தன் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கான், வெயிட் டெஸ்ட் ஆனவோ அப்படின்னு நினச்சேன். வெயிட்டு தான் வைக்கலை, நம்மளே தான் வெயிட்டு வைக்காமலே வெயிட் ஆகிட்டோம். யூஸ் கைஸ், நான் ரஷ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ் அடிச்சிருவேன், பின்னாடி பேக்கப் யாரும் வர மாட்டேன், நானாக போய் சேர்த்துருவேன். சூப்பரில் ஆனால் அது வருவானு வராத அளவுலாம் நான் நல்லவு கிடையாது. ஐயோ 2 பேர் வரானு பஸ் அடித்தானே. நினச்சது தான் நடந்திருக்கு. மூடிட்டு போயிருக்கணும், அதெல்லாமல் அந்த சைடு வந்து அடி வாங்கிட்டு போயிடும். அந்த அன்னைக்கு இதே கன்ஃபார்ம் பண்ணுவான், தெரிஞ்ச கதை தாண்டி. அதாவது இந்த P90 எடுத்தா ரொம்ப ஆடுறானுங்க பாஸ். ஃபஸ்ட்டு P90 பேன் பண்ணணும், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க பார்க்காம போயிடுவாங்க. எதுக்கு தரமாக கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுக்கு மூடிட்டு இருக்கான். அத்தனை காணும். ஏண்டா டாப் அப் பண்ணால் போதுமாடா, ஆட மாட்டேங்கிறாடா. செர்வாக்குது 700 டேமேஜ் கொடுத்து செகண்ட் வரும். 80 டேமேஜ் கொடுத்தோம்னா தேர்டில் இருக்கிறோம். 425 டேமேஜ் கொடுத்தா நான் லாஸ்ட்டில் இருக்கிறேன். சூப்பரில் எப்படியா உட்காந்துருந்தா எப்படி போய் அடிக்கிறது ஐடியா. சரி, எப்படி தான் உட்காந்து இருப்பானுங்க போல இதை. இவன் விட்டது நினைக்கிறேன். எவனும் மேக் வச்சு நிறுத்தினான் போல. டப்பாங்க கேக்குது. அட ஆமாம், கரெக்டு. கிரிட்டு கைஸ், ஹேக்கர் கைஸ். வச்சாலே அவன் வச்சா தான் அடிக்கிறான். வேறு வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி எப்படியும் ஆடி ஜெயிச்சிட்டாரு. அதை பற்றி நம்ம ஒன்றும் அப்புறமா பார்த்துக்கலாம். அது இப்போதைக்கு கண்டென்ட் இல்லை, ஸோ யாரும் இருக்க வேண்டாம். ஓகே, என்ன
குற்றங்களோ டுபல் பின் ரேங்கிங் இது பார்த்தீங்களா அவுட்ஃபிட் வேறவளா சூப்பரா ஓசியில் கொடுத்தது தான் ஓசியில் கொடுப்பது தான் நான் இன்றைக்குமே யூஸ் பண்ணுவேன் ஓசியில் கொடுப்பாததை நான் கை வைக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ளேன் பாரத் மாதாச்சி ஐயோ மகிழ்மதி பட்டு டைலாக் வர மாட்டேங்குது மகிழ்மதியா மகிழ்மதி மீனை ஆணையாய் சத்தியம் எடுத்துள்ளேன் ஓசியை குடிப்பேன் ட்ரெஸ்ஸை தவிர வேறு எந்த ட்ரெஸ்ஸும் பயன்படுத்த மாட்டேன் என்று டேய் நடா நச்சுனீங்க ஆளாலே அடிக்கிறீங்க ஆடா பைத்தியக்கார பயிர் என்னை பார்த்தா எப்படி ஆகுது நானும் மனுஷன் தான்டா இனிமே வரான் காப்பாத்துங்கோ சொல்லி வாய முடியல என்னை மட்டும் நல்லா அடிக்கிறானுங்கப்பா மற்றவனை அடி சொன்னால் செத்து போயிடறானுங்கப்பா ஹேக்கர் தான் செய்வேன் இவன் கன்ஃபார்மாக ஹேக்கர் தான் ஐயோ ஒருத்தவன்ட்ட தனியாக விட்டிங்கன்னா எப்படி படிப்பான் அவன் ஐயோ பாவம் ஏன் இவன் அடிப்பானா அடிக்க மாட்டானா டே பரமா அடிடா அடி டே பரமா அடிச்சுத்தாடா படின்னு சொன்னால் படிச்சியா அந்த மாதிரி தாண்டா இருக்குது டேய் அதுதான் காரி விட்டுரு ஐயோ வரானுங்க பார் 2 பேர் வரானுங்க பார் நான் இத்தனை நாளைக்கு ஐயோ நல்ல கவல் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடினா அழகாக ஜெயிச்சிடலாம் ஓகே இதை கேஸ் ஆக போகுது போய் மண்டேலே எம்ஹெச்டி போகுதுங்க ரெண்டும் ஜோடியாக போட்டு நிற்கிறாங்களே அதுவும் கரெக்டாக ஒரு பொண்ணு ஒரு பையன் வர இருக்கிறாங்க ஜோடி போட்டு இவனுக்கு தாடி கழட்டுறதே விளையாடி பண்ணுவோம் எனக்கு தாடி எந்த அளவுக்கு கழட்டலாம் எலும்பு கொடுத்தா அது மூஞ்சில் என்னத்த கழட்டுவானுங்க வருது பேர் ஒரு பீஸ் வருதியா ஐயோ பின்னாடி வருதியா ஐயோ 2 பீஸும் வருதியா க்ளோவால் போடியா கண்ணை மூணு அழுத்துறான் MP5 கையில் சொன்னேன் என்ன ஒரு ஐயோ அது என்னது இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த காட்டி மூஞ்சனுக்கு அழுத்தியே சாகஸ்டான்ப்பா MP5 எப்படி ட்ராப்பில் இருந்துச்சா சூப்பர் பார்த்தீங்களா பிரேக் எடுத்தா மட்டும் கிச்சுவேன்னு கேட்குறீங்களா நம்பிக்கை தானே எல்லாம் எனக்கு தேவை நம்பிக்கை மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை நான் சொல்லுங்க பிரபுவே ஒரு 10 சொல்லிக்கிறாரு எந்த படம் தான் தெரியல விட்டுருங்க டிஜிடி ஆகிய நான் இனிமேட்டு எனிமியிடம் அடி வாங்கி சாக போகிறேன் என்று எல்லாரிடமும் சொல்லி விடுகிறேன் இந்த சைடு வந்து தலையா அடா நாயே அப்போவே இந்த சைடு வாங்கினத நான் வட்டா மாமே போயிட்டு வரேன் நாளை சந்திப்போம் இதுதான் அங்கே போய் எடுத்து தான் போடும் ஓசிக்கு எடுத்துருவோம் ஓசிக்கு எடுக்கிறான்னு பார்த்தா பாட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனுக்கிறேன் அது ஒன்றும் பார்க்கல பார்த்துக்கலாம் தெரியலையே என்ன தான் நடக்கட்டுமே இருட்டிலே மேகம் மறையட்டுமே டேய் என் கிளே ஓசிக்கு எடுக்கிறீங்களா நடாரன்னு இருக்கீங்க உங்கள் மனசில் பாவண்டாடா நீ ஒரு அப்பாவியோட கிலோ ஓசி இதை எடுக்கக்கூடாதுடாடி ஐயோ மேலேயே 3-4 பேர் இருப்பானுங்க போல இதை மொத்தமாக ஒன்று கூட்டி அடிச்சிருவானுங்களோ எல்லாம் என்கிட்ட தான் யோசிக்கிறேன் தப்புறா அடி பாவண்டா நான் ஐயோ கீழே குடிச்சிட்டேன் ஆஹா என்ன ஒரு ராசி எப்படி அதிசயமாக கீழே குதிக்கிற மேலே ஒரு நினச்சேன் பைத்தியக்காரன் மேலே இருக்கும்போதே மண்டையிலே தட்டுவான்னு நினச்சேன் தட்டிட்டான் இன்னும் 8 ஸோ இங்கே தான் ஆகிறான் ஆச்சிருமா சிச்சி சூப்பர்
நல்ல பொண்ணாக இருக்கே, அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி நன்றி கர்த்தருக்கு நன்றி. அந்த ஒரு 2 கிலோ கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம அவனுக்கு மதிக்கூடாது, அப்புறம் எங்கேருந்து கிழத்துற போகிறானுங்க. என்னத்தை சொல்ல நான், என்னத்தை சொல்ல, லைஃப் லாங் சொல்ல. ஆஹா ஓஹோ. எவனாவது கேட்டானா? கார்த்திரி கொடுப்பா தம்பி, நல்லா இருப்பாப்பா, நீ 100 வருஷம் நல்லா இருப்பாப்பா. கார்த்திரி நான் ஒன்றும் பேச ஆடினா கிழிய மாட்டேன், அது வேறு விஷயம். அது வேறு விஷயம் பிடிக்குதே, அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு ப்ரோ பிளேயர், அதாவது ஒரு ப்ரோ பிளேயர் அந்த கிலோ மட்டும் குத்துருங்கடா. எப்பா குத்துறாங்கடா. ஏய் ரிவைவ் பண்ணாதடா. அடா பாவி, அடா பாட்டு நாய. ஒரு ஆஃப்லைன் ப்ளீஸ் வந்து என் கில்லை ரிவைவ் பண்ணி அந்த கில்லு ஓசி கில் ஆகி போச்சு. ஒரு கில்லு கூட அடிக்கல ஸ்டார்டிங் வந்து தெரியுமா? போடா பாரபேசி பண்ணாட போயிருக்கலாம் ஏண்டா டிகிரிங்க. ஆனால் அதுக்கு அநியாயத்துக்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. ரெடி ஒரு பையன் மேக்டனில் கஷ்டப்பட்டு ரீஜனா பிளேஸ்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணுக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் விட்டு தருவோம். அதெல்லாம் இல்லை, நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சின்னகிறீங்க. ஐயோ மேக்கு 2 இருக்குடா, மேக்கு 2 இருக்குதுடா என்கிட்ட. அப்படியே நொண்டை விட்டு அடிப்பேன் எப்படியா. அது வேறு விஷயம் பிடிக்குதா. இப்போ நம்ம தான் என் மாதிரி இங்கே இருக்கானா. பிங்கி 200 போதே, என்னத்தை பண்ணுறது. ஐயா திடீர்னு வந்து ஷாக்கி கீக்கெல்லாம் கொடுக்காதீங்கடா, செத்துருவேன்டா நான். சேகர் செத்துருவேன் அப்புறம் பேர் வரத்துக்கா? ஒரு மிகப்பெரிய யூடியூபர் ஆக்சிடென்ட்லி செத்தார். இதை வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது செத்தார் பேர் வந்தால் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒருத்தர் வந்து பயமுத்தி செத்தார்னு பேர் வந்தால் அசிங்கமாக போடுவோம்ல. ஆட் பேசன்ட்பா, நான் சும்மா தான்ப்பா சொல்கிறேன். ஆட் பேசன்ட்னே ஒரிஜினலாக நம்பிடாதீங்க. நான் சொல்லுவது எல்லாமே உண்மை அப்படின்னு நான் சபதம்லாம் எடுக்கிறேன். ஓகே, இது எத்தனை பேர் நான் ஸ்பின் பண்ணிங்கண்ணே என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இதை இதே தான் இது அப்படின்னா நல்லா இருக்குது. நீங்கள் தான் சொல்லுங்கள். இது எடுக்கிறோமா ஒரு நாயம் இருக்குது, இது எடுக்கிறோமா ஒரு தர்மம் இருக்குது, இதை எடுக்கிறோமா ஐயோ பட்டு பேர் வர ஒரு ஊசிதம் இருக்குது. இது என்ன இருக்குங்க, ஸ்கின்னும் நல்லா இல்லை, ஆட்ரிபியூட்ஸும் கேவலமாகுது. அப்புறம் இதுக்குடா இதுவும் எதுக்குன்னு தரல. இதை மோஸ்ட்லி யாரும் எடுக்க மாட்டோம். பிசி பிளேஸ்மெண்ட் மாதிரி பயங்கரமாக எடுப்பாங்க. இதையாவது ஓசியில் கொடுக்குறாங்க. இது நல்லா இருக்கே. நாங்கள் பார்த்தீங்களா சூப்பரில். சரி அடுத்த மேட்ச் போயிடும். வெற்றிகரமாக ஒரு மேட்ச் இஷ்டம். பயங்கரமாக தூக்கம் வருது. தூக்கம் வராமல் இருக்க யார்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? MP5 ஆல்மோஸ்ட் பிரேக் த்ரூ எடுக்கிற நிலமையில இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு பாருங்கள், எல்லாத்துலேயும் பிரேக் த்ரூ எடுக்கிற நிலமையில இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, பண்ண மாட்டீங்க தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு காலையிலேருந்து யோசித்து கண்டென்ட் எடுக்காமல் என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அதே போட்ட கண்டென்ட்டே போட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க. ஆனால் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரோம். ஓகே, ஸோ உதவி செய்வது உங்கள் கடமை. அடப்பாவி, முதுகை காட்டணும். இதை பற்றி அவரு ஈஸு பாதுறான். டேய் இத்தனை பேர் வந்தால் என்னடா ஆக்காத, என்னடா நினச்சிக்கிறீங்க மனசில்? டே இத்தனை பேர் வந்தால் நான் எப்போ அடிப்பேன்?
பாவண்டா நான் பாரு, அவன் வந்து அவன் ஓசிக்கு எடுத்துன்னு போயிட்டான். எனக்கு மனசு கஷ்டமாகுது. இப்பெல்லாம் பண்ண விடாது. ரொம்ப தவறான விஷயம்டா இதெல்லாம். டே ரொம்ப தவறான விஷயம்டா. பாவண்டா கஷ்டப்பட்டு ஒருத்த கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தால் அவனை வச்சு சரிங்கள. டேமிட் வாயிலே நான் எடுக்க மாட்டேன்டா. வாம்பிட்ட சொன்னேன், வாம்பிட். ஓகேங்களா, வேறு எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே ஏண்டா ஓசிக்கு ரெஸ்ட்டு உங்ககிட்ட தான் காசு இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து காசு இருக்கிற யார் அது? மூணாவது பிண்டாஸ் ரோலான் பேட் மாஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறானா பிண்டாஸ். இல்லைப்பா நீ என் கேஸ் தானே? சூப்பர். இவனை ஓசிக்கு எடுத்துக்கிறாங்க. அங்கே பாருங்கண்ணே 232 டேமேஜ் தான் கொடுத்துக்கிறோம். இல்லை 232 டேமேஜ் ஓசிக்கு கிடையாது. ஆமாம் கிடையாதுல்ல. அடப்பாங்க. ஐயோ அடிக்கிறானுங்க சொல்லி வாங்க. எப்பா யாராவது நல்ல உள்ளம் இருக்கீங்களா காப்பாற்றுறதுக்கு? ஏதாவது ஒரு நல்ல உள்ளம் இருக்கா? ஏதாவது ஒரு நல்ல உள்ளம் இருந்தால் காப்பாற்றுங்கப்பா. என்கிட்ட ஒன்றாவது பெருசாலாம் இல்லைடா. இது போடா பைத்தியக்காரா. குளோவால் போட்டேங்க நான். அப்புறம் எப்படி செத்தனே தெரிலையே. நீங்கள் சொல்லுங்கள். நான் குளோவால் போட்டேன் தானே. இது என்ன ஜெயிட் நிச்சயம் விளையாடுனுக்குது. இதுக்கு தான் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடாதுன்றது. ஓவரானா உடம்புக்கு ஆகாதுப்பா தம்பி. அடிக்கிறானுங்க பேர் சேர்த்து தான் பார்ப்ப. எதுக்கு இவ்வளோ இது பண்ணுக்கிறேன்? குளோவால் தான் தப்பிச்சிடும்னு நினைக்கிறியா? இந்த பொண்ணு தான் ரொம்ப தாக்குது. பேராஃபில் வச்சு கழுத்தாமட்டிலே ஆச்சாங்க. அவள் கழுத்தாமட்டிலே புல்லெட்டு சரி 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 சரின்னு போது ஒருத்தனா மண்டையை தட்டான். இங்கே இப்போ சூப்பராக போகுது பாருங்க. 50னாக்கா 100 தாண்டுது, 200 தாண்ட போகுது. சூப்பரு சூப்பரு. எல்லோரும் நம்மளுக்கு ஆப் வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். சரி சில பேர் மட்டும் ஆப் வைக்கலன்னு பார்த்தேன். நம்மளுக்கு ஆப் வைக்காத பீங்க நம்மளுக்கு ஆப் வச்சிச்சு. ஐயோ போட்டானுங்க. இருந்தாலும் முதுகு வழியாக குச்சி வச்சுக்கானுங்க. ஸோ உஷாரா இங்கேருந்து இங்கே தாவிடுவோம். ஏய் நீ எப்படா வந்த? ஆடா பாவி. ஏன் மண்டைக்கு வச்சா எந்த மட்டும் மண்டைக்கு படணும்? மற்றது எல்லாமே மண்டைக்கு படுதே. என்ன கொடுமை சரவணன் இது. டேய் ஏன்டா 200 போகிறேன். நான் ஒரு மேட்சை கூட ஜெயிக்கடா. என்னத்த பண்ணுறது? பிரேக் எடுக்கிறதுக்காக இது கூட தான் ஆட வேண்டியதாகுது. வேறு வழி மூக்கில் வரும் எல்லாருக்கும் சரி. ஏதாவது நல்ல ஒன்று இருந்தாங்கன்னா வாங்கிட்டாங்கப்பா. இது இந்த இது இருக்குதே இதுதான். நான் இதுக்கு இருக்குதுன்னே தெரில. ஆனால் உயிரோட இது ஃபஸ்ட்டு ரவுண்டில் வச்சாங்க 2 கிலோ. அந்த 2 கிலோ அந்த பையன் ஒன்றும் தான் இல்லைங்க. ஐயோ நேட்டு போட்டான். என்னடா மாட்டி விட்டீங்க? இது போட்டு ஏதோ ஒரு கரமாகட்டும். நான் இது போட்டு போகிறீங்க தம்பி. நவருப்பா நான்ப்பா நடக்குதாங்க. வந்துட்டேன். அண்ணன் வர அண்ணன் வர வழி விடே. நான் ரெடி தான் வரவா அண்ணன். நான் இறங்கி வரவா தெரு கொடுக்கும் சிங்கத்தை சிண்டாதப்பா. இங்கே ஒரு பொண்ணு இருக்கனே எனக்கு தெரியும்ப்பா. அடி பாவி கிராதகி எப்படி அடித்த? இப்படின்னா கதைனே எனக்கு தெரில. அவனுங்க வச்சா கம்மியாக போகிற மாதிரி தான் இது. ஆனால் நான் செத்து போயிடுறேன். யோ குளோவால் அடிக்காதியா, அதை அடியா. நேடு போடு. அது தெரியும் அங்கே நிற்கன்ற. சூப்பர். இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கடுத்து வீடியோவும் முடிக்கணும். ரெடி தான் வரவா அண்ணன். நான் இறங்கி வரவா என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிறேன். பண்ணிட்டானே சூப்பர்.
நான் 3வது லெவல் வந்துட்டேன். அதாவது கொஞ்சம் 3வது லெவல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட அடி வாங்கணும்னு அவசியம் இருக்காது. ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அமைதியாகுது. எல்லா கும்பலும் இங்கே தான் இருக்குது. வாங்கோ, இல்லைன்னா எனக்கு கும்பல் போட்டு தூக்கி போட்டு சொல்லிடுறானுங்க. நீங்கள் தான் எனக்கு சேஃப்டி. கீழே ஒருத்தாகிறேன், அது எப்போ தான் பாரு. ஐயோ, எனக்கு அவுத்துட்டு ஓட்டுற மட்டும் அந்த அடியே வாங்கலையே, அப்போ தான் ஹீரோயின் இருக்குது. ஆனால் கதைனே புரியலையே. சூப்பர், ஒரு நாக்கு. வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். உங்களுக்கு பீஸுக்கு தான் என்ன புஷ்மானம் தான் இருக்குது. ஐயோ, மொத்தமாக கும்பிடுபடி மேலே தான் இருக்கிறானுங்க போல். அப்பா, நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு அழுத்த தருது. அழுத்த தெரிஞ்சிருந்தா என் கறி என் சோரி கறி. நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு அழுத்த தருது. அது வரைக்கும் தப்பிச்சேன். அப்கிரேடை போடு. அவங்களும் அழுத்திட்டாங்க. அவங்ககிட்ட குளோவால் இல்லை போல். கரெக்டாக நான் குளோவால் போட்டேன், அவன் குளோவால் போடல. அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஓகே, ஒன் டே ப்ரேயர்ப்பா. வாங்கி கொடுத்தீங்கன்னா வச்சிருவேன். நன்றி. விட்டுங்க, சரி விடுங்க, நோ ப்ராப்ளம். வேறலா கெத்தா மாசா. ஏய், எங்கேருந்து அடிக்கிற? எங்கேருந்து அடிக்கிறானே தெரில. அடா பாய், அது என் கீழ்றாடி. சரி, ஓகே காய்ஸ், இதோட உங்களிடம் பெறுவது உங்கள் டிஜிடி. இதோட அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா லைக்கு, சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணுறங்கப்பா. அவருக்கு இதே மாதிரி முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. சரி, பாய் கைஸ், பாய். இதை அடுத்த வீடியோ சந்திப்போம். கூடிய சீக்கிரமே நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் மெசேஜ் வரும். ஓகே, சும்மா டான் வரும் பாருங்க. சரி, பாய் கைஸ்.